ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ப்ரொபேட் அஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு இடி அவர்கள் பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பிஎம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்தவரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, எஃப்ஐஆர் எங்க, உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இன்னைக்கு ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியில இருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அத பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். ப்ரொபேட் அஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு இடி அவர்கள் பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பிஎம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்தவரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, எஃப்ஐஆர் எங்க, உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இன்னைக்கு ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்தில் அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியில இருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அத பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு.